இந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டன, காபத்துல்லா சுத்தமாக்கப்பட்டது, அரபுகள் மீண்டும் தௌஹீதுக்கு வந்தார்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக மாறினார்கள். அதற்கு பிறகு உலகமெல்லாம் இஸ்லாமிய பிரச்சார பணி நடந்தது. கற்களையும் மரங்களையும் மிருகங்களையும் வணங்கி கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக மாறினார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இந்த நிலைமை அப்படியே இன்று வரை நீடித்து விட்டதா? இல்லை. என்ன ஆகிவிட்டது? மீண்டும் மக்கள் ஷிர்கிலே சென்றார்கள். எல்லோரும் இல்லை, ஒரு பெரும்பகுதியினர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு நற்செய்தி இருக்கிறது. இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலையாக இருக்கும், அவங்க வழி தவற மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு யாரும் தீங்கு செய்தாலும் அந்த தீங்கு அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. அவர்களுக்கு முரண்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. கியாமத்து வரைக்கும் அவர்கள் சத்தியத்தில் தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய துஆ செய்யணும், அல்லாஹ் நம்மளெல்லாம் அந்த ஒரு கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. பெரும்பாலான மக்களிடத்தில் வழிகேடு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? இப்ப அரபுகளிடத்தில் எப்படி வழிகேடு ஷிர்க் வந்துச்சுன்னு தெரிஞ்சோம். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து தௌஹீதை, அதாவது தௌஹீது புதுப்பிக்கப்பட்ட உம்மத். இது இந்த உம்மத்தில் தௌஹீது புதுப்பிக்கப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. தௌஹீதினுடைய ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு குர்ஆன் சுன்னால இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. முந்தைய சமுதாயத்திலேயாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது, மறைக்கப்பட்டது, ஒரு சில மக்களுடைய கையில் மட்டும் போய் முடங்கி விட்டது. ஆனால் நமக்கு அப்படியா? இல்லை. இருந்தும் இன்றைய காலத்தில் இஸ்லாமிய மக்கள், அதாவது இஸ்லாத்தில் வந்த மக்கள் அல்லது இஸ்லாத்தில் இருந்த மக்கள் ஷிர்கில் மீண்டும் போனார்களா இல்லையா? போய் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஏன், எப்படி வந்தது? சரி, இந்த உம்மத்தை ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு பயன்படுத்தினது என்னன்னு சொன்னா, ஒரே லாஜிக் தான். எந்த லாஜிக்கை வச்சு இதுக்கு முன்னாடி உள்ள உம்மத்தை கெடுத்தானோ அதே லாஜிக் தான். இறந்துவிட்ட முன்னோர்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களை புனிதப்படுத்துதல், அவர்களுடைய அடக்கத்தலங்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களுடைய அடக்கத்தலங்களை பாதுகாப்பதற்காக அங்கே கட்டிடங்களை எழுப்புதல், அவர்களை மதிப்பதின் அடையாளமாக அவர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எண்ணுதல். நல்லவர்களை காலாட்டாதீங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். நல்லவர்களை மதிக்கிறதா இருந்தா அவர்கள் பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்டாதான் அவங்களை நம்ம மதிச்ச மாதிரி. இந்த மாதிரியான நம்பிக்கைகளை ஷைத்தான் கொண்டு வந்தான். இந்த நம்பிக்கையின் மூலமாக இந்த உம்மத்திலும் ஷிர்கை நுழைத்து விட்டான். எப்போது இந்த மக்கள், இறந்துவிட்ட மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் கபறுகளிலே கட்டிடங்களை எழுப்பினார்களோ, அங்கே சென்று இறைவனை வணங்க ஆரம்பித்தார்களோ, முதல்ல அங்க போய் அல்லாஹ்வை தான் வணங்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் கபரையை வணங்க ஆரம்பிச்சாங்க. என்ன எண்ணத்துல போனாங்க? இறந்த நல்ல மனிதர், ரொம்ப இறையச்சம் உள்ள சாலிஹான அவுலியா மனிதர், அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய இடத்துல பரக்கத் இறங்குது, ரஹ்மத் இறங்குது, அங்க போய் இபாதத் செஞ்சா இன்னும் நமக்கு உள்ளச்சமா இருக்கும், அல்லாஹ் இன்னும் நம்மளை ஏற்றுக்கொள்வான், அங்க இறங்குற பரக்கத் ரஹ்மத் நமக்கு இறங்கும், இப்படி நம்பிக்கையில தான் போனாங்க. அப்புறம் அப்படியே ஷைத்தான் அவர்களை முழுமையாக அங்குள்ள செவர்களை தொட்டு கும்பிடுறது, அங்கே கபரை சுத்துறது, வணங்குறது, உட்கார்றது, அதன் மூலமாக பரக்கத்தை தேடுறது, கொஞ்ச காலம் வரைக்கும் நீங்கள் அல்லாட்ட கேட்டு கொடுங்க, உங்களுடைய பரக்கத்தால் அல்லாட்ட கேட்குறேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா என்ன செஞ்சுறது? அவளியா நீங்களே கொடுத்துருங்க மொத்தமாக, என்ன நீங்கள் அல்லாட்ட வாங்குறீங்களோ யார்கிட்ட வாங்குறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு நீங்கள் கொடுத்துருங்க, எனக்கு சௌகரியமாக இருக்குது, இப்படி. அப்போ இந்த மக்களிடத்தில் ஷிர்க் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இதற்கு முன்னாடியும் எந்த வழியை வைத்து மக்களை ஷைத்தான் கெடுத்தானோ அதே வழியில தான், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட். அதுவும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் டெவலப் ஆகிடும். முன்னாடி காலத்தில் எப்படி கொண்டு வந்தான்னு சொன்னால், அந்த இறந்து போன மனிதருடைய கபர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களை உருவமாக செதுக்கி வீடுகள்லையும் கடைகள்லையும் பொது இடங்கள்லையும் வச்சியே நீங்கள் அவங்களுக்கு போட்டால் அல்லாட்ட கேளுங்க, அங்கே போய் நின்று அல்லாஹ்வை வணங்குங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனான். இங்கே இன்னும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் கபர் மட்டும் அளவுக்கு தான் வந்திருக்குது.
இந்த அளவுக்கு வந்திருக்குது, கபர் அளவுக்கு தான் வந்திருக்குது. ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவம் செதுக்கிறதும் போட்டோக்கள் வைத்துக் கொள்றதும் கடுமையாக தடுக்கப்பட்டதுனால அதை கொண்டு வந்தா கொஞ்சம் இருக்கிறது முதலுக்கு நஷ்டமா போயிடும் சொல்லிட்டு அதை இன்னும் கொண்டு வராமல் இருக்கிறான். ஆனால் இப்போ நம்ம சமீப காலத்தில் இப்போ கேள்விப்படுறோம் அது கூட கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த சில மெட்ராஸில் சில தரிகாக்கள் இருக்காங்க, அங்கே ஷேக்குகள் என்ன செஞ்சுறாங்கன்னா, நீ ரொம்ப தூரத்துலேருந்து அடிக்கடி வர்றது கஷ்டமாக இருக்குது, டிராஃபிக்லாம் ரொம்ப ஜாமாக இருக்குது, நீ வந்து ஃபோட்டோவே பையில வச்சுக்க, தான் ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்றாரு. எப்போ உனக்கு வந்து அல்லாஹ்வுடைய மறதி ஏற்படுதோ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்க அப்படின்னு இப்போ கையிலே கொடுத்துட்றாங்க. அந்த முரீதுகளுடைய பர்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷேக்குகளுடைய ஃபோட்டோக்கள் வச்சுப்பாங்க. அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஃபோட்டோவை மாட்டி மெயினான ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன்னா ஷேக்கை பார்த்தோன்னா எல்லாம் நினைப்பு வருதுன்னு சொல்லிட்டு. அது இப்போ வந்துருச்சு. இந்த கம்ப்யூட்டர் காலம் டெக்னாலஜி கூடி போயிடுச்சுல, சைத்தான் பார்த்தா இதில் ஈஸியாக கெடுத்துடலாம், எதாக இருந்தாலும் வேலை ஈஸியாக நடந்துருதுல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கே மெட்ராஸில் இருக்கிறாங்க, கிருஷ்ணாப்பேட்டை ராயப்பேட்டை போனீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. யாரை கூப்பிட்டாலும் சரி, பைய எடுத்தீங்கன்னா முதல்ல காசு வருதோ இல்லையோ ஷேக் ஃபோட்டோ இருக்கும் பத்திரமா பரிசில், அழகாக லேமினேஷன் பண்ணி பத்திரமா வச்சுப்பாங்க. இது ஷியாக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக போச்சு. போரா ஷியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை இன்னைக்கு பட்டவர்த்தமாகவே செய்கிறாங்க. இந்த மக்கள் மறைச்சி மறைச்சி செய்கிறாங்க. அந்த குரூப்பில் உள்ளவங்க முரீது வாங்கினவங்க மட்டும்தான், இன்னும் இது பொதுப்படை ஆகலை. அதாவது கபர் வழிபாடு தர்கா வழிபாடு எந்த அளவுக்கு இப்போ பொதுப்படை ஆகி அதை நியாயப்படுத்தக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்களாக மாறி அதை எதிர்க்கக்கூடிய மக்களை வந்து எதிரிகளாக பார்க்குற அளவுக்கு இப்போ காலம் இருக்குதா இல்லையா, அந்த அளவுக்கு இன்னும் அந்த ஃபோட்டோ கலாச்சாரம் மாறலை. ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்திருக்குது. அடுத்து எந்த அளவுக்கு பரவுமோ, நம்மளாம் இன்னும் உஷார் ஆகலைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து நம்முடைய சந்ததிகளை யார் அந்த மாதிரி மாற்றுவானுங்களோ, புரியுதுங்களா? அப்படிதான் தீமை பரவுறது. நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் உழைப்பு செஞ்சு அவங்கள பாதுகாக்க முயற்சி பண்ணலன்னா அவ்வளோதான், நம்மளா இருக்க மாட்டாங்க அவங்க. சரி வாங்க, இப்போ ஐயாமுல் ஜாஹிலியாவில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களும் தங்களுடைய முன்னோர்கள் பெரியோர்களை புனிதப்படுத்தினாங்கல்ல, அந்த புனிதப்படுத்துதலைத்தான் அல்லாஹ் இபாதத்தினே சொன்னான். இபாதத்தினா தக்பீர் கட்டி ஒழு செஞ்சு அல்லாஹ் அக்பர் கிப்லா முன்னோக்கி குர்ஆன் ஓதி ருக்கு சுஜூத் செஞ்சு போறது, அது மட்டுமல்ல இபாதத்து. விளங்கிக்கங்க, பின்னாடி வரும் எல்லாமே. அது மட்டுமல்ல இபாதத்து, அது இபாதத்தினுடைய ஒரு வகை. ஒன்றை புனிதப்படுத்துதல் அது இபாதத்து. அப்ப அந்த மக்கள் கேட்கப்பட்டுச்சு, ஏன்பா நீங்க போய் இந்த பெரியார்கள் இந்த மாதிரி கபர்களை போய் புனிதப்படுத்துறீங்களே? அப்ப அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் இது கல்லு மண்ணு, இவர் செத்து போயிட்டார் இறந்து போயிட்டாருன்னு. இவரை புனிதப்படுத்துவதால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு கிடைக்கும். இவர் அல்லாஹ்க்கு வேண்டியவர், அப்ப இவரை கண்ணியப்படுத்தினா நாங்களும் அல்லாஹ்க்கு வேண்டியவர் ஆயிடுவோம். எப்படி லாஜிக் சட்டம் பத்தியல அந்த மாதிரி. இப்ப குர்ஆன்ல சூரா ஜுமர்ல 39ல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. மா நஅபுதுஹும், நாங்கள் அவர்களை வணங்குவது கிடையாது, அதாவது அவர்களை புனிதப்படுத்துவது கிடையாது. இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடம் அவர்கள் எங்களை நெருக்கமாக்கி வைக்க வேண்டும் என்பதற்கே தவிர. எங்களுக்கு நல்லா தெரியும் இறந்து போன அவுலியா வந்து அல்லாஹ் கிடையாது, நிக்க வச்சிருக்கிற சிலை வந்து அல்லாஹ் கிடையாதுங்கிறது தெரியும். தெரியாம இல்ல, எங்களை படைச்சது இந்த சிலை கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்க எதுக்கு போறோம்? அந்த அல்லாஹ்விடத்துல இது எங்களை க்ளோஸ் நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்காக. இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிய போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஷிர்க் எங்கெல்லாம் வந்துச்சோ, எப்பெல்லாம் வந்துச்சோ, அந்த மக்கள் அல்லாஹ் தான் இறைவன் அல்லது இறைவன் ஒருவன் தான் என்ற விஷயத்தில் தெளிவாக தான் இருந்தாங்க. பிரச்சனை எதுல? யாருக்கு வழிபாடுகளை செய்யறது, யாரை புனிதப்படுத்துறது, நேர்ச்சைகளை பிரார்த்தனைகளை பணிவுகளை யாருக்கு செய்யறது, அதாவது இபாதத். இதுல தான் ஷிர்க் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தாத்துல ஷிர்க் செய்தவர்கள் ரொம்ப குறைவு. அதாவது மொத்தம் 3 கடவுள், 1 கடவுள், 2 கடவுள், 4 கடவுள், 5 கடவுள், ஒன்னொன்றுக்கும் தனித்தனி கடவுள் என்ற அளவுக்கு சொல்பவர்கள் ரொம்ப குறைவு. பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கை என்ன? பிரபஞ்சத்துக்கு ஒரு இறைவன், அவன் படைப்பாளன், ஆக்குபவன், அழிப்பவன். அந்த நம்பிக்கை பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது.
இருக்கவும் செஞ்சிச்சு முன்னாடி காலத்திலையும். அப்ப அவர்களை எல்லாம் அல்லாஹ் முஷ்ரிக்னு சொன்னானே, எந்த வகையில அப்படின்னு சொன்னா